கருணாநிதி கொண்டு வந்த திட்டத்துல உங்களுக்கு பிடித்த திட்டம் எதுன்னு கேட்டா கமெண்ட் செக்ஷன்ல என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க மக்களே. 2009-10 மின்வெட்டு திட்டம், ரயில்ல டிக்கெட் எடுக்காம பயணம் செய்யற திட்டம், விற்பனையாளர்களுக்கு தெரியாம கொய்யா காய்ச்சலுடைய திட்டம், தொடக்க காலத்தில் எழுதிய காம நூல்கள், உணவுக்கு பின் உண்ணாவிரதம், பள்ளிகளை மூடுதல், மதுபாட்டில் ஜலை திறத்தல், மகன் முதல்வர், மகனின் மகன் துணை முதல்வர் திட்டம் மட்டுமே சிறந்த திட்டம். கட்டு மரத்தா கடல்ல போடுற திட்டம் எல்லாம் மீறி போறீங்கடா டேய். உங்களுடைய முதலமைச்சர் அழுதுட்டு இருந்தா பாத்தீங்கல்ல, எதுக்கு? கலைஞரை மெரினா பீச்சில் அண்ணா அங்க நினைவு பக்கத்துல அடக்கம் செய்யணும்னு. அதுக்கு அதிமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்க? முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க. உடனே நீங்க எங்க போனீங்க? சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டீங்க. அதுக்கு முன்பு நாங்க ஒரு வழக்கு போட்டோம். மெரினா பீச் என்பது இனி அது கல்லறை கிடையாது, கல்லறை பகுதி கிடையாது, யாருமே அங்க அடக்கம் பண்ண கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சி. இவங்க கேஸ் போட்டாங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்ட உடனே நீதிபதி என்ன சொல்லிட்டாரு? பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கு போட்டிருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி இந்த வழக்கை திரும்ப பெற்றால் நான் இந்த வழக்கு எடுப்பேன். எப்போ? ராத்திரில 9-10 மணிக்கு சொல்றாரு. உடனே பாலு, வழக்கறிஞர் பாலு எனக்கு போன் பண்றார். ஐயா படுத்துட்டு எனக்கு போன் பண்றார். ஐயா இது மாதிரி கேட்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட வழக்கு திரும்ப பெற்றால் வாபஸ் பண்ணாதான் அந்த வழக்கு எடுப்பாங்களா அப்படின்னு. பாலு உடனே நீங்க வாபஸ் பண்ணுங்க. எதுவும் யோசிக்கல, உடனே வாபஸ். இல்லையா ஐயா அதான் சொன்னா, ஐயாக்கு நான் கால் பேசுறேன். உடனடியாக பாலு நம்ம போட்ட வழக்கை அன்னைக்கு ராத்திரில 10 மணிக்கு திரும்ப பெறாரு, வாபஸ் பண்றாரு. பிறகு நீதிபதி 2 மணிக்கு தீர்ப்பு கொடுக்கிறார். என்னன்னு? கலைஞரை மெரினா பீச்ல அடக்கம் பண்ணலான்னு. நம்ம மட்டும் அன்னைக்கு அந்த கேஸை வாபஸ் பண்ணலன்னா அந்த கேஸை எடுத்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு கலைஞரை நீங்க நினைத்தது போல் மெரினா பீச்சில் அண்ணா சமாதி பக்கத்துல அவர் அடக்கம் பண்ணதுக்கு காரணம் யாரு? இதுக்கெல்லாம் நன்றி கடன்லாம் நான் எதிர்பார்க்கல. நீ உள்ள நன்றி கட்டவங்க நீங்கெல்லாம் திமுக அதெல்லாம் எதிர்பார்க்கலாம் நான் செய்யல. கலைஞர் மேல எனக்கு ஒரு மரியாதை. ஏன்னா அவருக்கு சமூக நீதினா என்னன்னு தெரிஞ்சிருக்கு கலைஞருக்கு. ஆனா அவருடைய மகனா சொல்லுகின்ற மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவு சம்பந்தம் கிடையாது. எந்த சம்பந்தமும் கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சமூக நீதினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நாம் தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன், அண்ணாவுடைய பேரன், முத்துவேல் கருணாநிதியுடைய பழைய வசனம் பேசுறீங்களே, உங்களுக்கு சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? 4.5 ஆண்டு காலத்துல சமூக நீதிக்கு எந்த துரும்பாவது எதை போட்டீங்களா? நீங்க சமூக நீதியின் விரோதி மட்டும் இல்ல, சமூக நீதியின் துரோகி திமுக, சமூக நீதியின் துரோகி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டிலே வன்னியர்கள் 2 கோடின்னு சொல்றமே, நாங்க தான் இங்க படையாட்சி வம்சம் சொல்றமே, இன்னைக்கு 1% கீழே இருக்க ஒரு இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு அப்படின்ற அறிவு யாருக்கும் இல்ல. அப்ப ஒரு பாழா போன பஞ்சு டைலாக் ஒண்ணு சொன்னீங்களே, யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா? சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன்.